இப்ப வர சட்டமன்ற தேர்தல்ல நீங்க யாருக்கு வாக்களிக்கிறதா இருக்கு? நாங்க நாஜும் நானா தான். அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது? அவங்க வந்து எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, ஒரு கூட பிறந்த பிரதர் மாதிரி அவங்க. எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே செய்கிறது அவங்க தான். கரண்ட் 1 மணி போயிட்டா கூட நான் ஃபோன் அடிப்பேன், நானா கரண்ட் போயிடுச்சுனானா அப்படின்னு சொன்னேன்னா உடனே ஆள் அனுப்பி விட்டு இது பண்ணுவாங்க. மற்றபடி எனக்கு ஹெல்ப் கேட்கலினாலும் தெருவுக்காக நான் போய் கேட்பேன், உடனே எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க நானா. அதனால நானாவுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் நானே, என் பிள்ளை, என் புருஷன் 3 பேருமே நானாவுக்கு தான் ஓட்டு. 5 வருஷம் கொரோனா டைம்லலாம் நானா எம்எல்ஏ கிடையாது. சொன்னதுக்கு உடனே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா ஊசிலாம் சில பேருக்கு போடாத இருந்தாங்க. ஊசி கிடையாது போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன உடனேயே சிஸ்டர்கிட்ட சொல்லி, நந்தினி சிஸ்டர்கிட்ட சொல்லி உடனே ஊசிலாம் போட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல்ல இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்குமா நீங்க ஓட்டு போட போறீங்க? நாஜும் நானாவுக்கு. என்ன காரணத்துக்குமா உங்களுக்கு ஓட்டு போட ரோடெல்லாம் போறீங்க? அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எம்என்ஜி நகர் ஒன்று இருக்கு, அந்த நகர்ல எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு தான். இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நாஜிம் நானாவுக்கு. என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிக்க போறீங்க? ஏன்னா எல்லாம் உதவிகள்லாம் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அவர் மறக்கக்கூடாது. எல்லாருக்கும் அவருக்கு ஓட்டு போடுங்க.